ஹாய். லோன்லினஸ் அதாவது தனிமை. என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நான் 2 டாபிக் செலக்டிவாக வச்சு எந்த 2 டாப்பிக்கில் இந்த 2 டாப்பிக்கில் வந்து எதில் அதிகமான ஓட்டிங் இருக்கோ அந்த டாப்பிக் நான் வந்து வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் என்னோட ஃபாலோவர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. இந்த மோட்டிவேஷனலாக பேசுகிற அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் தாண்டி யூடியூப்பில் லென்த்தாக போஸ்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் நடுவில் நிறைய ஒர்க்ஸ்னால வந்து அதை விட்டுட்டேன். ஸோ இனிமேல் அதை கன்டினியூ பண்ணலான்னு. அதில் ஓட்டிங் பண்ணது எதுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தனிமையை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் தனிமைன்றது வந்து வரமா சாபமா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை அது பெரிய வரம்னு நான் சொல்லுவேன். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தனிமைன்றது வந்து டேக்கிள் பண்ணவே முடியாத ஒரு பெரிய சாபம். மெயின்லி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் நம்மளை விட்டுட்டு போகிறப்ப அந்த தனிமை வந்து ஒரு சாபமாக மாறிடுது. அதாவது தனியாக இருக்கிறதுனால நிறைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நிறைய பேர் உணர்றது இல்லை. எப்பயுமே நம்ம எல்லாருமே இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதுவே ஃபர்ஸ்ட் என்னை கேட்ட ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா தனிமைன்றது வந்து எப்பயுமே பெர்மனண்டான ஒரு விஷயம். எப்படி சொல்றேன்னா, நம்ம பிறக்கிறப்பையும் தனியாக தான் பிறக்கிறோம், சாகுறப்பையும் நம்ம தனியாக தான் சாகுறோம். கரெக்டா? அந்த பிறப்பு இறப்புக்கு நடுவில் நம்ம வாழ்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், பழகுறோம் எல்லாம். ஸோ அந்த டைம்ல நம்ம அந்த வாழ்ற வாழ்க்கையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிறக்கிறப்பையும் தனியாக தான் பிறக்கிறோம், சாகுறப்பையும் தனியாக தான் சாகுறோம். அப்புறம் நடுவில் மட்டும் எதுக்கு நமக்கு ஒரு தோணை 24 மணி தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம உணரணும். அதுக்குன்னு துணையை இருக்கிறதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது நேச்சுரலாக அமையுதுன்னா ஓகே ஃபைன், நம்ம கூட அவங்க வாழ்றாங்க, நமக்குன்னு ஒரு லவ் லைஃப் இருக்கு. எல்லாமே எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, என் கூட யாருமே பெர்மனண்டாகவே இருக்க மாட்டாங்கன்றத நிறைய பேரோட ஒரு அழுகையான விஷயமா இருக்கு. பெரிய பெரிய லிஜெண்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய சாதனை பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருந்ததுனால தான் அவங்க அந்த ரீச்கே போயிருப்பாங்க. இப்போ எவ்வளோ சயின்டிஸ்ட் பார்க்குறோம், எவ்வளோ சாதனையாளர் பார்க்குறோம், அவங்களாம் மேக்ஸிமம் பாருங்களேன் தனியாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த ரீச்சுக்கே போயிருப்பாங்க. நம்ம அது தெரியாமல் நம்ம கூட வந்து எப்பயுமே ஒரு கம்பெனியன் வேணும்னு தேடிக்கிட்டே இருப்போம். செகண்டு, இந்த ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒன்று இருப்பாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, நான் அதை ஃபாலோ பண்ணவே மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபாலோ யுவர் ஹார்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, மனசுக்கு வந்து எப்பயுமே அலைபாயவும் ஆசைப்படுறதுக்கும் தெரியும். ஆனால் புத்திக்கு மட்டும்தான் உண்மை தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியும். உண்மையான விஷயம் எதுவோ அது ஃபர்ஸ்ட் நம்ம புத்திக்கு போய் சேர்ந்துடும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல வந்து புத்தியால் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த மனசால நம்ப முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து ஒரு கம்பெனியனோடு இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கணும்னா தனியாக போய் முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கும். அதை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் நீங்கள் சஜஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சடன் ஸ்டேஜுக்கு மேலே அவங்களோட பார்வையிலேருந்து உங்களை எப்படி பார்க்குறாங்களோ அதுக்கு ஒரு பதிலை தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு எது சரி வரும், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்களுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் எதுனா தனிமை தான். தனியாக போய் ஒரு விஷயத்தை உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே அது நமக்கு புரிஞ்சிடும், அது நமக்கு சரி வரும் சரி வராதுன்னு. எல்லாத்துக்கும் மேலே தனியாக இருக்கிறப்ப நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட டைம் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் பீப்புள்ஸ் நமக்கு யாராவது ஒரு ஆளை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லோன்லினஸை டேக்கிள் பண்ண முடியாமல் தான் அந்த அட்டாச்மெண்ட்ஸ்ன்றதே அவங்களுக்குள்ள உருவாகுது. அதுதான் ஒரு பிட்டர் ட்ரூத், கசப்பான ஒரு உண்மை. நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்றதை தாண்டி நம்ம தனிமையை அவங்களுக்குள்ள போக்கிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்து 100% ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடும். இந்த சொல்கிறாங்க இல்லையா, லவ் கம்ஸ் டு அரேஞ்ச் மேரேஜ், லவ்ல இருந்து அரேஞ்ச் மேரேஜ். லவ் பண்ணப்பெல்லாம் என்னை நீ அதிகமாக தேடின, கல்யாணத்துக்கு பிறகு என்னை தேடவே மாட்டேற அப்படின்றப்ப நீ கூடவே தானே இருக்க அப்படின்னு ஒரு பதில் வரும். இதை நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ கூடவே ஒரு கம்பெனி இருந்தால் இங்கே யாருமே தேட போகிறது இல்லை. கரெக்டாக? திடீர்னு அந்த கம்பெனி விட்டுட்டு உடனே நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தேட வேண்டியது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பர்சன் நம்மகிட்ட பழகுறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம தனிமையை போக்கிக்கிறதுக்கு அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஆகிடுது. ஃபைன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு ஒரு 7 நாள் தனியாக இருந்து பாருங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இப்படி தனியாக இருக்கிறதுனால மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லலாம் ஒன்று நடக்கும். அவங்க என்னைய கூப்பிடலை, இவங்க என்னைய கூப்பிடலை, அவங்க படத்துக்கு போகிறப்ப என்னைய மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் கெட் டுகெதர் போகிறப்ப என்னைய மட்டும் கூப்பிடலை. நீங்கள் தனியாக இருந்து பாருங்களேன், மேக்ஸிமம் எல்லாரோட அட்டென்ஷனும் உங்கள் மேலே இருக்கும். நீங்கள் எனி டைம் வந்து அவைலபிளாகவே இருங்க,
அந்த அட்டென்ஷன் வந்து உங்க மேல கிரியேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவங்க எனக்கு ஒண்ணா உடனே வருவாங்கன்னு இருக்கும். செகண்ட் என்ன ஆகும்னா அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படின்றது வரும். அதே நேரம் நீங்க ஒரு தனிமையான ஒரு பர்சனா இருந்து பாருங்களேன், யாரோடையுமே செட்டு சேராம தனியாவே இருந்து பாருங்களேன், உங்களுக்கான மதிப்பு வந்து அவனுக்குள்ள உயரும். ஏன்னா உங்களை பத்தின கேரக்டர் என்னன்றதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. தனியாவே இருக்கிறதுனால வந்து நீங்க எப்படின்றத பழகி பார்த்தா தானே தெரியும். நீங்க தனியாவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ உங்கள்கிட்ட எது பேசுறதுனால அவங்க யோசிச்சு பேசுவாங்க. எல்லாத்துக்கும் மேல கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு கரெக்டான டைமுக்கு தூங்கி உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க செய்யறதுக்கு அந்த லோன்லினஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூட எனி டைம் வந்து ஒரு கம்பெனினா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காகவே நீங்க எல்லாமே செய்யற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கு, உங்களுக்காக நீங்க வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் நான் சொல்லுவேன், தனிமைன்றது ஒரு மிகப்பெரிய வரம்னு சொல்லுவேன். நம்ம எவ்வளோ பேரை நம்ம வந்து பார்க்குறோம். உதாரணத்துக்கு அப்துல் கலாம் சார் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட சார்லி சாப்ளின் எடுத்துக்கலாம். இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய அச்சீவ் பண்ணவங்க அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கம்பெனிலே இருந்தது கிடையாது. அவங்க தனியாக இருந்ததுனால தான் அந்த உயரத்துக்கே போயிருப்பாங்க. காரணம் என்னன்னா, யோசிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள நிறைய நேரம் இருக்கும். அவங்க நேரத்தை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியே அவங்களுக்குள்ள கிடையாது. ஸோ கம்பெனின்னு இருக்கிறவங்க இருந்து எனக்கு நல்ல கம்பெனின்னு இருக்காங்க, எனக்கு நல்ல பார்ட்னர் இருக்காங்கன்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்லலை. எனக்கு இப்படி யாருமே இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நான் மெயின்லி ஒன்று சொல்கிறேன். செல்ஃப் கம்பெனியை நம்புங்க. உங்களோட கம்பெனி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட துணை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு இருந்து பாருங்களேன். ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி இருந்து பாருங்க. ஒரு 7 நாள் நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்களோ, இல்லை படிக்கிறீங்களோ, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களோ, இல்லை எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆகிட்டு ஒர்க்கில் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆளாக இருக்கீங்களோ, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக இதுவரை இருந்ததை தாண்டி ஒரு 7 நாள் ஒரு வாரம் தனிமையாக யாராவது உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா கேட்குற கேள்விக்கு மட்டும் ஹம்பிளாக ஆன்சர் பண்ணுங்க. அதுக்குன்னு யாரோட பேசாமல் சண்டை போடுங்க, விரோதமாக இருங்கன்னு நான் சொல்லலை. பேசுங்க, என்னன்ற மாதிரி மட்டும் பேசுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய பேர் வந்து சாப்பிட்றத விட்டுட்டுலாம் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறீங்களா? இல்லை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நாளைக்கு பேசலாமான்னு சொல்லி பாருங்களேன். அங்கனக்குள்ள அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரியப்படும். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் உங்களோட தனிமை தான். நீங்கள் தனியாகவே இருந்தாலுமே அவங்களுக்குள்ள உங்களுக்கு நான் 1008 தாட்ஸ் ஓடுது. அந்த வருதுல தாட்ஸ், அதில் நிறைய நெகட்டிவ் வரும், நிறைய பாசிட்டிவ் வரும். அதை தாண்டி நிறைய உண்மை வரும். அதை நிறைய பேர்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தான் தனியாக இருக்க முடியலன்னு யாரையா ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி தேடாம தனியாக இருக்கிறப்ப என்னதான் தாட்ஸ் வருதுன்னு கொஞ்சம் அந்த தாட்ஸை விட்டு தான் பாருங்களேன், நிறைய உண்மையும் வெளியில் வரும். அதே மாதிரி உங்களை நிறைய பேர் தேடுறாங்களா இல்லையான்றது அவங்களுக்குள்ள தெரியறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தனியாக இருந்து பார்த்தா எனி டைம் நீங்கள் அவைலபிளாகவே இருந்தீங்க அப்படின்னா யாரும் இங்கே தேட மாட்டாங்களே. நீங்கள் தனியாக இருந்து பாருங்க, உங்களுக்கான நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்க. இங்கே நிறைய பேர் என்னதான் பிஸியாக இருந்தாலுமே யாராவது ஒருத்தவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் தன்னோட பிஸியான நேரத்துலையும் தான் நேரத்தை ஒதுக்கிட்டு அவைலபிளாக இருக்கிறவங்க தான் அதிகமான பேராக இருக்கீங்க. அதை தாண்டி உதாரணத்துக்கு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே, இல்லை படிக்கிற பர்சனாக இருக்கீங்கன்னா ஈவன் தான் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு கரெக்டான டைமுக்கு தூங்கி பாருங்களேன். அங்கே நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எல்லா வேலையும் கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக நடக்கும். யாருக்கும் ஒரு எக்ஸ்கியூசன்ஸ் போய் நிற்கிறதோ, ஒரு இர்ரெகுலராக போய் நிற்கிறதோ அங்கனுக்குள்ள தேவையே படாது. அதுக்கு உங்கள் லோன்லினஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, தனிமைன்றது மிகப்பெரிய வரம். அதை சாபமாக பார்க்கறத விட்டுட்டு வரமாக பாருங்க. உங்களுக்கான நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்களுக்கான நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குறதுக்கு பேர் என்னை கேட்டால் தனிமைன்னு சொல்ல மாட்டேன், அதுதான் செல்ஃப் கேர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.